Hi everyone, welcome back to Nikki Talking. நான் உங்கள் நிகிதா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பொன்னுசாமி ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க உள்ள போய் சாப்பிடலாம். இந்த பொன்னுசாமி ஹோட்டல் லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இந்த பொன்னுசாமி ஹோட்டல் நம்ம ஏற்கனவே சென்னையில் இருக்குது, நம்ம சாப்பிட்ருக்கோம். அங்கே பிரியாணிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இப்போயும் நம்ம பிரியாணி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மெனுவில் நிறையா இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல்லாக நிறையாவே டிஷ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பிரியாணி சைட் பார்க்கலாம். இங்கே செட்டிநாடு நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது, செட்டிநாடு சிக்கன் பிரியாணி இருக்குது, செட்டிநாடு மட்டன் பிரியாணி இருக்குது. நம்ம ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு மட்டன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணலாம். அப்புறமா சைடிஷ்க்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை ஒன்று ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் ஒரு சிக்கன் 65. இது சாப்பிட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துச்சு. இன்னொரு தடவை என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறேன். இங்கே மட்டன் கோலா உருண்டை இருக்குது, சில்லி சிக்கன் இருக்குது, அண்ட் சிக்கன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் பிரியாணி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம். சிக்கன் பீஸ் அடியில வச்சு புதைச்சிருக்காங்க, எடுக்க முடியல. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு. செம்ம சூடா இருக்கு. இது கூட நமக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு குழம்பு கொடுத்துருக்காங்க. கொஞ்சமா நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ரைத்தா போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம இந்த இது போட்டுக்கலாம். என்ன இது? நல்லா நம்ம பிரியாணி. இது சீரக சம்பா ரைஸ். இன்னைக்கு ஒரு புட்டி டேஸ்ட் நல்லா இருக்கு. அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த சிக்கன் தான் ஹைலைட்டு, செம்மையா வெந்திருக்கு. ஊறுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான். இந்த பார்வையா இருக்கு. இந்த சிக்கன் பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருந்தா நம்மளால மட்டன் பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால இப்ப நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திங்கிறான் பாருங்க. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. எல்லா பீஸையுமே அடியில வச்சிருக்காங்க. சாப்பிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் தனியா பிரியாணிய சாப்பிடலாம். தனியா சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த மட்டன் ஃப்ளேவரும் பிரியாணியில கொஞ்சம் வருது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. அப்போ நம்ம மட்டனோட பிரியாணியை சாப்பிடலாம். மட்டன் ரியலி ரொம்ப சாஃப்டா இருக்கு, நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு.
வாவ், சூப்பரா இருக்கு. அந்த மட்டனோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரியலி வாவ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். மீண்டும் மீண்டுமா? என்ன மூங்கு மூங்குறாயா? சூப்பரா இருக்கு டேஸ்ட். தனியா நம்ம மட்டனோட சாப்பிடும் போதே பிரியாணி டேஸ்ட் வாவா இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரெண்டு பிரியாணில எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இது ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சில்லி சிக்கனை சாப்பிடலாம். இதில் வந்து கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் வந்து இந்த வாவ், பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. கறி லீவ்ஸ் அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கன்ல நல்லா ஊறி இருக்கு. பிளஸ் அது நல்லா ஜூஸியா, நல்லா சாஃப்டா, அப்புறம் நல்லா மசாலா எல்லாம் உள்ள போய் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? நம்ம வந்து நெக்ஸ்ட் கோலா உருண்டை சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இது நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினதை நான் உணர்ந்தேன். அவளை சுயநினைவுக்கு கொண்டு வரத்தா கோலா உருண்டை சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தண்ணி கூட அட பண்ணி அங்க கோலா உருண்டை சாப்பிடலாம். வாவ், கோலா உருண்டையும் நல்லா சாஃப்டா இருக்கு. மட்டன் கோலா உருண்டை வந்து வெள்ளை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உள்ள செம்ம சாஃப்டா நல்லா இருக்கு. அண்ட் ரொம்ப சூடாவும் இருந்துச்சு. வாயில வச்சு நல்லா இருக்க முடியல. சூப்பரா இருக்கு. பிரியாணில எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குது. அந்த எனக்கு வந்து மோஸ்ட்லி சிக்கன் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த கடையில் வந்து எனக்கு வந்து மட்டன் பிரியாணி தான் இருக்கிறதே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டுமே. ஆனால் நல்லா இருந்துச்சு. இது வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன். உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். Until then, think happy, be happy. If you like this video, please do like, share and subscribe. Bye.